வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, ஒரு அருமையான இடத்துல தான் இருக்கோம். இந்தியாவிலே எப்படி கோயம்புத்தூர் வந்து 7வது இடத்துல இருக்கோ, மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக. ஸோ, அதுக்கடுத்து சென்னை இருக்கு. அதுக்கடுத்து மும்பைகள் வரிசையா வருது. புனே போன்ற மாநிலங்கள் இந்திய லெவல்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ, அதே போல தமிழகத்த எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து மக்கள் வாழ்வதற்கு மிகவும் ஏற்ற சூழல், சுகாதாரம், கல்வி மற்றும் பாதுகாப்பு, ரோடு ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல மக்கள் விரும்பி அதிகமா வாழ்றாங்க. அதனால அது போல தான் சமதளமான இடங்கள்ல வந்து ஊப்பில அதிகமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல தமிழகத்திலயும் நிறைய இடங்கள்ல மக்கள் அதிகமான வாழ்க்கை முறைகள மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது போன்ற இயற்கை இடம் வந்து எங்க இருக்குன்னா, இப்ப நம்ம வந்து பெரியகுளத்துல தான் இருக்கோம். அந்த பெரியகுளத்துல பாருங்க, எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான வியூ பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. ஸோ எப்பயுமே வந்து மழை தூறல் விழுந்துகிட்டே தான் இருக்கு அடிக்கடி. சம்டைம்ஸ் வருடங்கள்ல பாதி நாள் வந்து விழுந்துட்டே இருக்கு. ஸோ பக்கத்திலேயே வந்து டேம்ஸு ப்ளஸ் வந்து ஃபெசிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ சுற்றுலா தலங்கள் மேல கொடைக்கானல் மேல போனாலே சரியில்ல வழி இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து மனிதர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற இடமா பெரியகுளம் இருக்கு. எப்படி கோயம்புத்தூர்ல வந்து கிராமங்களையும் நகரத்தையும் வாழ்றோம் போல, இந்த பெரியகுளத்திலும்